வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவில ரோஜா சீரியலுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகவே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ரோஜாவுக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணல. நைட்டு 9 மணிக்கு ரோஜா சீரியல் வந்ததுலேருந்து டைம் ஸ்லாட்டை பிடிக்கிறது டஃப் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாகவே சீரியலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதை ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்தில் புதுசாக ஒரு செலிபிரிட்டி ரோஜா சீரியல் என்ட்ரி கொடுக்குறாங்க. புதுசாக ரோஜா சீரியல் என்ட்ரி கொடுக்க போகிறது வேற யாருன்னா நளினி மேடம். இவங்க தான் ரோஜா சீரியல் புதுசாக வரப்போறாங்க. கமிங் சண்டே செப்டம்பர் 12 ரோஜா சீரியலுக்கு 1 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சி சன் டிவியில் வரப்போகுது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில தான் நளினி மேடம் புது காட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அது டிவைன் கேரக்டரில் வராங்க. அதாவது தெய்வசக்தி இருக்க சாமியார் கேரக்டரில் புதுசாக நளினி மேடம் ரோஜா சீரியல் என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த 1 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சியில மேக்ஸிமம் ஸ்டோரி டெம்பிள் நடக்கிற மாதிரி திரைக்கதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டரில் நளினி மேடம் வராங்க. பட் சீரியல் ஃபுல்லாகவே நளினி மேடம் வரமாட்டாங்க. கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வருவாங்க. அது சிறப்பு நிகழ்ச்சியில மட்டும்தான் இவங்களோட என்ட்ரி இருக்கும். எப்பவுமே ரோஜா சீரியல் அடிக்கடி வர பரிகார பூஜை ட்ராக்ல டிவோஷனல் கேரக்டருக்கு முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரியான டிவோஷனல் கேரக்டர்ல தான் நளினி மேடம் ரோஜாவோட 1 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சியில வராங்க. சீரியல எவ்வளவு சேஞ்சஸ் நடந்தாலுமே இந்த டிவோஷனல் ட்ராக் மட்டும் மாற மாட்டேங்குது. உண்மையா அருள்வாக்கு சொல்றவங்கள இருந்து போலியோ சொல்றவங்க வரைக்குமே சீரியல் ஃபுல்லாவே அடிக்கடி டிவோஷனல் ட்ராக் தான் வருது. இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்ற கேரக்டர்ல நளினி மேடத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஆல்ரெடி சன் டிவில நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. லாஸ்டா சன் டிவில சந்திரலேகா சீரியல் நடிச்சிருந்தாங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ரோஜா சீரியல் மூலமா மறுபடியும் சன் டிவிக்கு வந்திருக்காங்க. ராஜ் டிவியோட நீ வருவாயான சீரியலையும் ஜீ தமிழ் டிவியோட கோகுலத்தில் செய்த சீரியலையும் நளினி மேடம் இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோஜாவோட டிவோஷனல் கேரக்டருக்கு நளினி மேடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. சீரியல் சில உண்மைகளை நிரூபிக்க சின்னதோ பெருசோ ஏதாவது ஒரு டிவோஷனல் ட்ராக்கையும் கோவில் லொகேஷனையும் கொண்டு வந்துடுறாங்க. லாஸ்டா பிரியா கோமால இருக்க மாதிரி நடிக்கிறத பரிகார பூஜை ஸ்டோரியில தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 1 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சியில சேம் டிவோஷனல் ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் அஸ்வின் பூஜா ஸ்டோரி எப்போன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு அஸ்வின் பூஜாவோட ஸ்டோரியை கொண்டு வர மாட்டாங்க. நைட்டு 9 மணிக்கு ரோஜா சீரியல் வந்ததுலேருந்து அஸ்வின் பூஜா ஸ்டோரியை கொண்டு வரல. நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு காரணம் ரோஜா அர்ஜுன் பிரியா இவங்களை வச்சு சீரியலை கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியால இருந்தாங்க. நைட்டு 7 மணிக்கு ரோஜா சீரியல் வந்தப்ப நம்பர் 1 இடத்துல இருந்துச்சு. ஸோ டைமை மாற்றும் போது எந்த சேஞ்சஸுமே பண்ணாமலே சீரியலை எப்போ போல கண்டினியூ பண்ணலாங்கிற மைண்ட் செட்டில் தான் ரோஜா டீம் இருந்தாங்க. ஏன்னா ரோஜா தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஸோ நைட்டு 9 மணிக்கு ரோஜா தான் நம்பர் 1 இடத்துல இருக்குங்கிற மைண்ட் செட்டில் ரோஜா டீம் இருந்தாங்க. அதே சமயம் ஷாமிலி சீரியலேருந்து விலகினதால அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக அக்ஷாவை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இருந்தாலும் ஷாமிலி அளவுக்கு அந்த கேரக்டரை ஸ்டாண்ட் பண்ண ரோஜா அர்ஜுன் பிரியா இவங்க ஸ்டோரி தான் இப்போ சீரியலில் வந்துட்டு இருக்கு. இதுக்கே டைம் ஸ்லாட்டை பிடிக்கிறது டஃப்பாக இருக்கு. இது இல்லாமல் இடையில பையா கணேஷ் கேஸ் ஆர்குமெண்ட் ஸ்டோரியும் ரோஜாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர ஸ்டோரி தான் சீரியலில் வந்துச்சு. ஸோ அஸ்வின் பூஜா ஸ்டோரி சீரியலில் தேவைப்படல. இப்போ போயிட்டு இருக்க திரைக்கதையை முடிச்சுட்டு ரோஜா சீரியல் நைட்டு 7 மணிக்கு வந்தப்போ எந்த மாதிரியான பாப்புலாரிட்டி கிடைச்சதோ அதை நைட்டு 9 மணிக்கு கிரியேட் பண்ணிட்டு தான் அஸ்வின் பூஜாவோட ட்ராக்கை சீரியலுக்குள்ள கொண்டு வருவாங்க. இன்னும் சில பேர் ரோஜா சீரியல் பிரெக்னன்சி ட்ராக் எப்போன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுவும் இப்போதைக்கு வராது. உண்மையான அணு யாருங்கன்னு தெரிஞ்சு பிரியா பத்தின உண்மை தெரிஞ்சாதான் ரோஜாவோட பிரெக்னன்சி ட்ராக் சீரியலில் வரும். இப்போ போயிட்டு இருக்க திரைக்கதை முடிஞ்சதுமே இனி சீரியலில் ரோஜாவோட டிஎன்ஏ ஸ்டோரி வரும். அந்த டிஎன்ஏ ட்ராக் கொஞ்ச நாள் போகும். அப்படியே டிஎன்ஏ டெஸ்ட்ல ரோஜா தான் உண்மையான அணுன்னு தெரிஞ்சாலுமே மாணிக்கவும் பாட்டி அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிரியா தான் உண்மையான வாரிசுன்னு சொல்லி ரோஜாவை அவாய்ட் பண்ணுவாங்க. இனி வரப்போகிற டிஎன்ஏ ட்ராக்கை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.